ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையிலே தேவனாகிய கர்த்தர் நம் அனைவரும் இன்று ஒன்றிணைத்து அவரை நோக்கி பார்க்கும்படியாக நமக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக கொடான கோடி நன்றி நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. என்று சொன்னால் அவரை போல ஒரு தெய்வம் நம்மளுடைய இல்லை. கடந்த 2 வருடங்களாக எத்தனையோ பேர் மறித்திருக்கிறார்கள். ஆனால் நாமும் அவருடைய சமூகத்திலே வந்து அவர் தேவனை செய்வோம். கடந்த வாரம் இருந்தவர்கள் கூட இந்த வாரம் இல்லை. ஐயா அவர் நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். 2 வருடத்துக்கு முன்பாக இப்படி அநேக மக்கள் ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் மறைத்து விட்டார்கள். 10 மக்களை அறுவடை செய்த ஊழியக்காரர்கள் எல்லாம் மறைத்து விட்டார்கள். ஆனாலும் கூட தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலம் நான் அவருடைய சமூகத்துக்காக ஓட போகிறோம். எந்த நேரமோ அடுத்த கணமோ சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாமல் நான் நிற்பதும் நிறுவனமாகாமல் அவருடைய கிருபையாக இருக்கிறேன். வந்திருக்கிறோம் யாவருமே ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளதான் சொல்ல முடியும். அனைவருக்கு கிடைக்காத இந்த ஒரு ஸ்லாக்கியம் அவரை நோக்கி நாம் பார்க்க முடியாத தேவனுக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை போல் ஒரு தெய்வம் அந்த விதத்தில் இல்லை என்பதை நான் இந்த சாட்சியின் பிரகாரமாக நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். ஹல்லேலூயா. உலகத்திலே பல கானா பாடலை பாடி எழும்பூர் அம்தோனி என்று பெயர் பெற்று புளியந்தோப்பு பழனி என்று சொல்லி பெயர் பெற்று நாங்கள் இருவரும் பாடல் கானா பாடலே கிடையாது. இந்த காலத்துல கானா பாடலை பாடி அநேக குடிகாரர்களை ஒரு நெஞ்சு அடிக்கிறவன், வாக்கு வைக்கிறவன், நெஞ்சு அடிக்கிறவன், சருகு வைக்கிறவன் எல்லாரும் ஆடி பாடி ஒரு ஜாலியா வச்சிருந்தோம். ஆனால் எதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கானா பாட்டை கேட்டு யாராவது வாழ்க்கையில் சிறுபடுத்துறான்னு சொல்ல முடியுமா? சிறு கெட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. ஆனால் கடவுளுடைய பாடலை கேட்டார் எப்படிப்பட்ட துன்மார்க்கனும் ஒரு நல்வழிப்படுத்துவான் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை வரிகள் அந்த பாடலிலே ஐயா இருந்தா போதும் ஐயா, போதும் இந்த உலக வாழ்க்கை போதும் போதும். ஹல்லேலூயா. இனி எனக்கு இது வேண்டாம். உன்னதத்தின் வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறேன். உன்னதத்தின் தேவன் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார். அவர் எனக்கு காரணம் இருக்கிறார். நான் அதற்கு கலந்தேன். அவர் என் வலது பாலசத்தில் இருக்கிறார். அது போதும் நமக்கு. ஹல்லேலூயா. நாம் சேர்த்து வைக்கும் பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் அழிந்து போய்விடும். வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. அவருடைய வார்த்தை என்னென்றைக்கு நிலைக்கும். இந்த உலகமே அழிந்து போனாலும், ஜலத்தினாலே மூடி மறைத்து அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்னென்னும் நிலைத்தது. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு உங்களோட கூட எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. நம்மை அனைவரும் இணைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் பிறந்தது வெவ்வேறு தாய் வயிறு. நான் அவருடைய தகப்படியார் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நாம் பிறந்தது வெவ்வேறு தாய் வயிறு. ஆனால் அவைக்குரிய தகப்பன் நான்காக இயேசு கிறிஸ்து. நாம் சாகிற வரை என்னோடு கூட இருக்க ஒரே கடவுள் நான்காக இயேசு கிறிஸ்து. நான் இப்படி அவரை அறிவித்து பேசுவதற்கு காரணம், நான் எப்படிப்பட்ட இடத்திலிருந்து வந்திருந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு புழுதி, ஒரு சேரு என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஆண்டவர் என்னை கழுவி எடுத்தார். அவருக்கு முன்பாக அவருடைய பிள்ளையை அங்கீகரித்தார். உங்கள் முன்பாக நிற்க வைத்து அவருடைய வார்த்தைகளை பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. நான் சினிமாவில் பாடியிருந்தா நாளைக்கு மனசு வச்சா கூட ஒரு 4 வரி பாட்டு எழுதி காணல. நான் பாட தேவையில்லை, இன்னொருத்தன் பாட வச்சா போதும். நான் பணம் சம்பாதிச்சிட்டேன். ஹல்லேலூயா. பணம் நான் எப்படி 5 நிமிஷம் நான் சம்பாதிக்க முடியும்? இந்த பலிபீடம்னு சொல்ற பாருங்க, நான் பெருமைக்காக சொல்லல. கானா பாட்டு 5 நிமிஷத்துல எழுதி ஒரு பாட்டு எழுதி கம்போஸ் பண்ணி பாடக்கூடிய திறன் எங்களுக்கு உண்டு. அப்பத்துல இருந்து நாங்க பாடாத பாட்டு, நாங்க பாடின பாட்டு தான் எனக்கு என்ன பாடிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. நாங்களாம் திரைப்படத்துல எனக்கு அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாய்ப்பு வந்தது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன். அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து திருவிழா எடுக்க போகிறேன். அன்னைக்கு ஒரு போன் எனக்கு சினிமா திரைப்படத்துல இருந்து, பிரதர் நீங்க தான் அந்தோனிங்களா? கானா அந்தோனி? ஆமாங்க சொல்லுங்க. ஒரு பாட்டு வந்து மிக்ஸ் பண்ணுங்க. யுவன் சங்கர் ராஜாவிலே அவருடைய பாட்டை பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருப்பேன். எனக்கு ஒரு மன போராட்டம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருவிருந்தா திரைப்படமா? திருவிருந்தா திரைப்படமா? கேள்விக்குறி. அங்க ஏற்கப்பட்ட ஐயா நான் போய் பாட்டு மையான் எங்க ஐயா சொன்னாரு, எனக்கு தெரியாதுப்பா, நீயும் ஆண்டு பேசிக்க. வாட் ஹி சே யூ டு. அவர் என்ன சொல்றா நீ செஞ்சீங்கப்பா. நான் உங்க எதிர்காலத்தை நான் போயிடுச்சு நீ சொல்லக்கூடாது. பாத்தீங்களா எங்க ஐயா எப்படி சொல்றது ஞானமா. நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன்னா
நான் பணத்தை பார்த்துட்டுனா பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டு இருப்பேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டு இருப்பேன். ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு இருப்பேன். பணம் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. அல்லேலூயா. எல்லாம் காணப்பட்ட அழிஞ்சு போச்சு. ஆனால் கர்த்தருடைய பாடல் சாகிற வரை மண்ணில் நான் புதையும் வரை கிடைக்கும். அல்லேலூயா. நான் மரித்தாலும் என் ஐயா மாறு ஆளுங்க பாடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு. ஒரு வார்த்தை, ஒரு பாடலை கேட்டால் போதும். ஒரு பெரிய சுவிசேஷத்தை கேட்டாங்க. அல்லேலூயா. ஒரு பாடலை கேட்டால் போதும், நம்ம மனதில் இருக்கிற பாரம் லகுவாய் மாறிவிடும். கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரோடு கூட இன்று சூழ்ந்து கொண்டிருக்கிறார். இது சிறு கூட்டமாக இருந்தால் ஒரு தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பேரும் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். இந்த பலிபீடத்திலே ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். நான் ஒரு ஊழியக்காரன் 15 வருடங்களாக நான் அவரை பார்க்கவில்லை. இப்போது பார்க்க என்று சொன்னார். தேவன் கொடுத்த ஒரு பெரிதான கிருபை. நாங்கள் மரித்தாலும் அதே இடத்தில் இருவருமாக சந்தித்து இதே போல நாங்கள் ஆராய்ச்சி நடத்துவோம். எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்? யோசித்து பார்க்க வேண்டும். வாங்கவில்லை. ஏன் இவர் இதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்? யோசித்து பாருங்க. எனக்கு தெரியாது நான் ஏன் இதை பேசுறேன். அல்லேலூயா. ஆவியானவர் உணர்த்துகிறார் வார்த்தைகளை. நாம் வாழ்வது கொஞ்ச காலம் கிறிஸ்துக்குள்ளாக வைராக்கியமாய் வாழ வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை விட்டு நாம் விலகாதபடி, சோதனைகள் வராத, பிரச்சனை இல்லாத வீடுகளை எல்லா வீட்டிலும் உண்டு. அல்லேலூயா. நான் என்ன பண்ணுமா? கர்த்தருடைய சமூகத்திலே வைராக்கியமாய் கரங்களை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டுமா? கிட்டே பிடிச்சுக்கணுமா? விடுகிறாங்க. கண்களை இதனை மகிழ்த்தோமா? உம்மோடு பயணம் செய்யணும் என்னை இசையா, உம்மோட பயணம் செய்யணும். பாருங்க, என் கூட பாடம் ரெண்டு வரை. உம்மோட பயணம் செய்யணும் என்னை இசையா, உம்மோட பயணம் செய்யணும். உங்க கரங்களை பிடித்து, உங்க கரங்களை பிடித்து, உங்க நிழலில் நடந்து, உங்க நிழலில் நடந்து உம்மோட பயணம் செய்யணும். உம்மோட பயணம் செய்யணும் என் இசையா, உம்மோட பயணம் செய்யணும். உம்மோட பயணம் செய்யணும் என் இசையா, உம்மோட பயணம் செய்யணும். உங்க நிழலில் நடந்து, உங்க நிழலில் நடந்து உம்மோட பயணம் செய்யணும். உம்மோட பயணம் செய்யணும். உம்மை விட்டு விலகாது இருமை தந்தரும், உம்மை என்று மறக்காது நினைவை தந்திடணும். உம்மை விட்டு விலகாது இருமை தந்தரும், உம்மை என்று மறக்காது நினைவை தந்திடணும். உம்மை என்று மறக்காது நினைவை தந்திடணும். உம்மை என்று மறக்காது நினைவை தந்திடணும். I want to journey with you, my Lord Jesus. I want to journey with you. I want to journey with you, my Lord Jesus. I want to journey with you. ஊழியத்தின் பாதையிலே நெருக்கங்கள் வந்தாலும் உம்மிலே மேற்கொண்டு தொடர்ந்து ஓடணும்.
எது வந்தால் சிறுமை பயணம் தொடர பயணம் செய்ய என்ன பண்ணுமா அவருடைய நிழல் எங்க போனோமா அவருடைய நிழலையே போனோமா வேற எங்கேயும் போக கூடாது. அவருடைய நிழல் நமக்கு போதுமாட்டாரு. அந்த சிலுவையின் நிழலே நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல், ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம். அங்க நிறைய கான பாடலை பாடி நல்ல பெயர் பணம் புகழ் எல்லாம் சம்பாதிச்சோம். என்னைக்கும் கானா அந்தோனி தான் எல்லாரும் நல்லா தெரியும். நான் ஏன் இந்த கானா எடுக்கலன்னு சொன்னா, அந்தோனி நிறைய பேர் கிறிஸ்துவத்தில் வைப்பாங்க. அதனால அந்த கானா அது நான் ஒண்டிதான், வேற யாரு அது இந்த கானா அந்தோனியும் அது புனை பெயர் தான். புரியுதுங்களா? என் பேர் கூட அதே மாத்திக்கிட்டேன். என் பேர் மாத்துங்கன்னா வேணா நான் அதே இருப்பேன். நான் இந்த அந்தோனின்னு பேர் வச்சதுனால நான் பட்டம் பாருங்க பாடு சொல்ல முடியாது. எங்க அப்பாவுக்கு 3 மனைவி. எதிர்பாருங்க, ஜாலியான மனுஷன். எங்க அப்பா கூட 4 அண்ணன் தம்பிங்க, எல்லாருக்கும் 3 மனைவி. ஒருத்தம் கூட சிங்கிள் கிடையாது. நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பிள்ளைங்க 12 பேர். எத்தனை பேருங்க? 12 பிள்ளைங்க அவருக்கு. எங்க அப்பாவுக்கு 3 வயசுக்கு 12 பேர். எங்க அப்பாவுடைய தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடுக்கை பம்பு வாசித்து விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டு பூசாரி. எங்க அப்பா ஒரு பூசாரி பாடகர். அவர் பண்ணவதான் பாருங்க. எல்லாருக்கும் எங்க அப்பா பூசாரினா நாங்க எப்படி எங்க அம்மா குறிமடை குறி சொல்லுவாங்க. எங்க அம்மா குறி சொல்லுவாங்க. அப்படி நான் அப்படி இதே எழுதுகிறதுலே அந்த கற்பூர தட்டி தாம்பூல தட்டி ஏந்தி நின்றவன். எங்க அம்மா குறி சொல்லுங்க. ஆண்டவர் அறியாத நாட்களில் நான் அப்படி இருந்தேன். எங்க அப்பா பக்தி வைராக்கியத்தில் அப்படி கத்தி மலை ஏறுவாங்க. கத்தி உயரமா அப்படியே படிப்படியா வச்சு அந்த எலுமிச்சம்பழம் வச்சு அது ஏறுவாங்க. அப்படி பக்தி வைராக்கியத்தில் பூசாரி குடும்பத்தில் பண்ண வேண்டாம். ஏங்க உனக்கு அந்தோனியின் பேர் வச்சாங்க அப்படின்னு. எங்க பெரிய பேர் சந்திரசேகரன், லோகநாதன், சரஸ்வதி, ஜோதி, சுப்பிரமணி, கலைவாணன், சுகுமாரன், இப்படி எல்லாருக்கும் பேரு. எனக்கு மட்டும் எங்க அம்மா அந்தோனியின் பேர் வச்சாங்க. ஏன் எனக்கு அந்தோனியின் பேர் வைக்கிறாங்க? அவங்க வேற என்ன கன்சாமி, கோயின்சாமி, முனியாண்டி, சனியாண்டி வச்சிருக்கலாங்க. தெரியுங்களா? இந்த பாட்டு சொல்றாங்க, ஏமா எனக்கு அந்தோனியின் பேர் வச்சேன்? எங்க அம்மா குழந்தை என் பிள்ளையா பெற்றிருக்கும் போது நான் சாட்டை கட்டுற சூழ்நிலை வாழை என்ன கற்று வச்சாங்க. நீங்க தொடர்ந்து இருப்பான், ஒரு புழு மாதிரி இருப்பான். அப்போ அந்தோனியா பேர் போயிருக்கு. எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க மாதா இதெல்லாம் கும்பிடுவாங்க. நாங்களும் மாதா கும்பிட்டோம் தான். அதன் பிறகு நான் விக்கிரங்களை உண்மையிலே நான் ஆராதிக்கவில்லை. மாதாவை நான் ரொம்ப நேசித்து நான் வருஷம் அந்த கோயிலாம் போவோம். எனக்கு ஆண்டு எழுத நாட்கள் இருக்கு. அப்படி எங்க அம்மா எனக்கு அந்த அந்தோனியார் பேர் தேர் போனாலும் அப்போ அந்த கடவுள்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சுகத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதனால அந்தோனியின் பேர் வச்சுட்டாங்க. எனக்கு ஸ்கூல் சர்டிபிகேட்ல அந்தோனி சன் ஆஃப் சூரி இந்து ஆதி திராவிடா கிளியரா போட்டுறான். நான் 10ஆம் வகுப்பு 1974 வருஷத்துல முடிச்சேன். எனக்கு முன்னால 72ல என் ஃப்ரெண்டு அவன் என்ன பண்ணாங்க, 8ஆவதுலேயே ஃபெயில். ஆனா அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிறான். எம்ப்ளாய்மெண்ட்ல போய் அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிறான். நான் 10ஆவது படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறேன். என்னமா சொல்றேன், என்னப்பா அவன் போயிட்டான், நீ போகலையப்பா. நான் கேட்கறேன் ஆஃபீஸரை போய். அங்கே போய் கேட்டா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஏங்க எனக்கு பின்னால அவன் பதிவு பண்ண அவனுக்கு அனுப்பிச்சிட்டீங்க, எனக்கு அனுப்பி உன் பேர் நான்ப்பா. என் பேர் அந்தோனி. அப்போ உனக்கு தூக்கி பிசியில போயிட்டு யோ எங்க அப்பா பூசாரி, எங்க அம்மா மல்லாடி குறி சொல்லுங்க, நீ எப்படி அந்த நீ பிரிச்சுன்னு சொல்லுவேன். நான் எந்த கோயில ஞாபகம் எனக்கு சொல்ல. அவனை போய் கேட்கல, சண்டை போட. அவன் என்ன பண்ண, தம்பிங்கிறான் பேசாதப்பா. அப்பெல்லாம் டிஎம் கட்டலாம் நல்லா பாடணும். சரிங்க, எனக்கு இப்படி கொடுக்குறீங்க, ஸ்டாலினுக்கு என்ன கொடுப்பீங்க? ஸ்டாலின் கிறிஸ்டின் கொடுப்பீங்க நீ கேட்டாங்க. இதெல்லாம் பேசாதப்பா, இதெல்லாம் பேசாத, உன் வேலையை பார்த்து உன் பேரை மாற்றிடுவான், உனக்கு கொடுக்குறேன். அதுக்கு பிறகு என் பேர் அன்புமணின்னு நான் மாற்றேன். என் பேர் என்ன, அன்புமணின்னு மாற்றினா. ஒரே ஒரு இன்டர்வியூ, 35 வயசு முடிய போது 3 மாசத்துக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்ல ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பின்பு எனக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிடும். நான் பதிவு, அது ஒரு அரசு ஊழியராக நான் பணிக்கப்பட்டேன். அல்லேலூயா.
அது குடும்பம் கிடையாது. எங்க அப்பா சீக்கிரம் போய் சேர்த்துட்டாரு. என் ஒய்ஃப் பாருங்க அவருடைய கனமா இருப்பாங்க, கோச்சு கேட்க நான் ஒல்லியா இருப்பேன். அது கூட ஒரு பாட்டு இருந்தேன் கானால. சீனா பண்ணி போல உனக்கு ஊதி போச்சு உடம்பு. இந்த கானா பாட்டு அந்த உனக்கு உடம்பு எல்லாம் எழுது. என் மனசை மட்டும் எழுது இந்த கருந்து. ஏன் அப்படி எழுதுனா நாங்க ஒரு கான்செப்ட் இருந்தா அப்படியே பழகிருக்கோம். ஏன் அப்படி எழுதுனா பல்ஜா என் ஒய்ஃபு ஒல்லியாகணும், ஒல்லியாக்க நான் தரிப்பான். உடம்பு குறைக்கணும், உன் உடம்பு குறைக்கணும், எனக்கு ஆளுங்க 4 மைல் நீயும் நடக்கணும். எதுக்கு உடம்பு குறைக்கணும்? சதையம் பிடிக்கணும், எனக்கு சதையம் பிடிக்கணும், இந்த முட்டை பாலுக்கு ஒரு கஞ்சி நானும் குடிக்கணும். நான் சாப்பிட்டாலும் இதே கிடையாது. இப்போ சடல் அப்போ ரொம்ப ஒல்லியா. எங்க மனைவி பாட்டு கண்ணமா கட்ட போயிட வேண்டாம். முதலில் குடும்பத்தில் என் மனைவி மூலமாகத்தான் இந்த முழு பூசாரி குடும்பமே மனைவிக்கு அடிக்கடி வயிற்றிலே கருத்து அதாட்சியம் ஏற்படுறதுனாலே வயிற்றில் ஒரு விதமான கோளாறு ஏற்பட்டு எது சாப்பிட்டாலும் ஒருவருடைய காலம் தொடர்ந்து அவனுக்கு லூஸ் மோஷன் ஆகிடும். எது சாப்பிட்டாலும் ஒரு சாதாரண ஒரு தக்காளி விதை சாப்பிட்டாலும் லூஸ் மோஷன் ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு சரீரம் ஆயிடுச்சு. இந்த கனமான உடம்பு ஒருவருடைய காலம் அந்த உடம்புல ஒரு லூஸ் மோஷன் எப்படி யோசனை பண்ணி பாருங்க. உடம்புல இருக்க நீரெல்லாம் இறங்கி போச்சு. கடைசியில சாப்பிட்டு இருக்கிற சூழ்நிலை தரப்பட்டா. நான் கானாவில் சம்பாதிச்ச மாதிரி நான் பார்க்கற பண்ணுங்க. கானாவில் சம்பாதிச்சு அந்த மாதிரி அவ்வளவு பணத்தையும் அதுன்னு சொல்லுவான் பாரு. அநேகமா வந்தது அநேகமா தான் போவோம்னு சொல்லாம அந்த மாதிரி பொத்தல் பயில போடுற மாதிரி தான். அந்த சம்பாதிச்சு என் மனைவிக்கு நான் பார்க்கற ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. சித்த மருத்துவம், இங்கிலீஷ் மருத்துவம், இன்னும் நம்ம யுனானி மருத்துவம், அக்கு பஞ்சரி எல்லா மருத்துவம் பார்த்தேன். ஏதாவது சரியாம ஆகல. அப்ப கூட நான் எவ்வளவு சோர்ந்து பயங்கர சோர்ந்து போயிட்டேன். எனக்கு எந்த பாட்டும் சீடி பீடி சிற பழம் கிடையாது, தண்ணி அடிக்கிற பழம் கிடையாது. கானாவில் அதான் எனக்கு ஒரு நல்ல பேர் நீக்கும். எனக்கு ஒரு கானா பாடுவாங்க. எல்லாமே ஒண்ணு கெஞ்சி அடிப்போம், இல்லை தண்ணி அடிப்போம். ஆனா எனக்கு எந்த பழம் நான் கொடுக்கல. அவருக்கு என்று தெரிந்து கொண்டதால என்னை தூக்கி எடுத்தாங்கன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. அதான் சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியாது. மனைவி அப்படி ஒரு சாக கிடைக்கிற சூழ்நிலையில தள்ளப்பட்டார், ஒல்லியாட்டார். உடனே எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சிஸ்டர் இருக்காங்க. 4 மணிக்கு எழுச்சி ஜெபம். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எழுச்சி ஜெபம். சிஸ்டர் ஆண்டவர் ஏற்றது புதுசு போகுது. நான் அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிறேன். ஒரே ஒரு கல்ச்சர் இங்க என்ன பேசணும் அங்க கேட்கும். இந்த சிஸ்டர் எப்படி ஜெபம் பண்ணாங்க? 4 மணிக்கு ஜெபம் பண்ணா சைலன்ஸா மொல்லமா ஜெபம். அப்ப உங்களுக்கு தெரியுமே, நைட் 9 மணிக்கு ஆரம்பிச்சா இப்படி 4 மணி வரைக்கும் கானா பாயிண்ட் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணாங்க சிஸ்டர்? மொல்லமா சோதம் அப்படி என்ன பண்ணோம். காலையில் 4 மணிக்கு வச்சு சோதம் கத்தோம். அப்பதான் கானா முடிச்சு 4 மணிக்கு படுத்து அப்போல வேலை செஞ்சேன். ஒரு 10 வருஷம். 5:30 மணிக்கு டியூட்டி போனோம். ஒரு 1 hour தூங்கலாம் போவோம். இந்த சிஸ்டர் ஏமா அப்படி பேய் மாதிரி இருக்கு. ராத்திரி இருந்துச்சு. உனக்கு அறிவில்லை, உங்க ஆண்டு காது கேட்டாதான் கேட்டவன். மற்பன்பாக ஆண்டு பயங்கரமாக எதிர்த்தவன் நான் கிறிஸ்துவனை. கிறிஸ்து எவன் எதிர்க்கிறானோ அவன் முன்வரிசையில் எந்த விதமான என் கண்கள் அநேகரை கண்டது. எவன் அவன் கிறிஸ்துவை ஏளனமா பேசினாலும் பைபிள் எடுத்துக்கொண்டே வருகிறான். எவன் அவன் கத்தி எடுத்தானோ அவன் பைபிள் எடுத்துக்கொண்டு வருகிறான். என் கண்கள் அநேகரை கண்டது. தாவீதுடைய கண்களை போல, அல்லேலூயா, அவனுடைய மகிமையை கண்டது போல அநேகரை சொல்கிறேன். யோசித்து பாருங்கள் கண்பாளர்களே, எப்படிப்பட்ட நன்மைகளை நான் பெற்றிருந்தால். உலகத்தின் பணம், வசதி, வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஐடோன்ட் பாதர் அபௌட் இட். எவைகளும் எனக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்காது. அல்லேலூயா. எனக்கு 3 பெண் பிள்ளைகள். 2 பெண் பிள்ளைகளுக்கு சிறப்பாக திருமணம் நடத்தி அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப நான் என் மனைவி நான் வீட்டுல என் பெரிய பொண்ணு மறுத்து விட்டாள். ஆண்டு ஏற்றுக்கொண்ட பின்பு மறுத்து விட்டாள். ஆண்டு ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டு சொல்லிட்டு அக்கப்பக்கத்தில் இருக்கும் வந்து என் மனைவிக்கு சமாதானம் சொல்ல. பரவாயில்ல, 2 பிள்ளைகளுக்கு அதுக்கு தைரியமா நீ இருந்தாதான் அது பார்க்கணும் சொல்ல. ஆண்டோட முதல்ல அது வணங்கி இருந்த அப்ப நல்லா இருந்த ஆண்டு சொன்ன உன் பொண்ணு எடுத்து பத்தி ஆண்டவர் சொன்னாங்க. என் மனைவி ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி வராதுங்க. ஆண்டு உயிரை எடுக்கிற தெய்வம் இல்ல, உயிரை கொடுக்கிற தெய்வம். மறித்து போகக்கூடிய சூழ்நிலையில் என் மனைவி அந்த சிஸ்டர் மூலமாக அந்த சொன்ன மாதிரி நான் ஜெபமா அந்த அவங்க பாஸ்டர் கொண்டு என் ஒய்ஃப் விட்டு நான் இல்லாத நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணோம். நான் இல்லாத நேரம் பார்த்து அந்த சிஸ்டருக்கு வந்து அந்த ஐயாவுக்கு சொல்லி ஜெபம். அந்த ஐயா சொல்லியிருக்காரு, சிஸ்டர் உங்க வீட்டுக்காரங்க நான் பார்த்தா பிடிக்காது, பரவாயில்ல இருக்கட்டும். இந்த சிஸ்டர் சொன்னா உங்களுக்கு ஜெர்மனி வந்திருக்கேன், ஜெபம் பண்ணிட்டுமா. என் மனைவி தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா ஆயிட்டல, சரி முக்காடு போட்டு ஜெபம் இருக்கா. அந்த ஐயா சொல்லியிருக்காரு,
நீ கிறிஸ்துவ மதத்துக்கு வந்துரு, கிறிஸ்துவா மாறிடு நான் சொல்ல வரல. அது வேணாம். ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் நம்பினா உனக்கு சுகம் கொடுப்பார். ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க? நீ ஆண்டவர் நம்பினா ஆண்டவனுக்கு ஒரே ஒரு சுகத்தை கொடுப்பார். அதன் பிறகு நான் சொல்ல மாட்டேன், நீ சாட்சி சொல்லிட்டு போயிட்டாரு. நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்த பிறகு என் வைஃப் கேட்கிறேன், நாங்க வாரம் அந்த சர்ச்சுக்கு போலான்னு. நீ என்ன சொல்றேன்? அது சர்ச்சு அல்ல ஐயா, நாங்களும் எங்க அப்பா புதுசாரு, எங்க அப்பா கொடுத்த பங்கு வயசுல நீ தான் ஐயா, நாங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. சித்தப்பா யாரும் ஒத்துமா, பெருமை மாமன் அவங்க யாரும் ஒத்துக்கானாங்க. நீங்க ஒத்துக்கினா போதும். நான் சர்ச்சை நான் ஏன் அதை கேட்கிறேன்னா, நாங்க போனா ஒருவேளை எனக்கு சுகம் கிடைக்கும் நான் நம்புறேன். பாருங்க, நான் தானவர் எவ்வளவு பணம் சம்பாதிச்சு நான் பார்த்தேன், ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். சாட்டிஸ்பேக்ஷன்ல அவன சொல்றான், நான் சர்ச்சைக்கு போன ஒருவேளை எனக்கு சுகம் கிடைக்கும் நான் நம்புறேன். அந்த வார்த்தை சொன்னோடனே என் மனசுல அது சரியா பட்டுச்சு. சரி, அப்ப நான் உங்க நிபந்தனை வைக்கிறேன். என்ன நிபந்தனை? நீ மட்டும்தான் சர்ச்சைக்கு போகணும். என்ன என் பிள்ளைங்களை யாரும் கூட்டு விடாது. எனக்கு செய்ய வேண்டிய எல்லாம் வந்து செய்யணும். சரி, வாரம் பூஜை எல்லாம் சாமானம் கழுவி வச்சிருவான், எல்லாம் செஞ்சிருவான். ஆனா பூஜை பண்ண மாட்டேன். நான் சர்ச்சைக்கு போயிட்டு ஒரு 6 மாசம் போனான். அந்த சுருகி பண்ண மூஞ்சி கொஞ்சம் பெஸ்ட் எங்களுக்கு அந்த பூஜை இப்போ நல்லா இருக்கிறாங்க சொல்லிட்டு நான் கேட்டேன், பாஸ்டர்ஸ் தான் எழுதுட்டு செலவு பண்ணி என்ன ஸ்பெஷல் டாக்டர் பாருங்களா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அது ஒரு சின்ன சபை. அது சின்ன சபை, 7 சபை. அவர் சொல்ற சர்டிஃபிகேட் பாருங்க, சர்டிஃபிகேட் சர்ச்சுக்கு 7 சபை, சின்ன சபை. அந்த சபையில் ஐயா எனக்காக பாரப்பட்டு எல்லா மக்களோட எனக்கு ஜெபம் பண்ணாரு. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா சுகமாயிட்டேன். ஞானசேனத்துக்கு போறேன். சரி, சாரியெல்லாம் வாங்கி கொடுத்து போயிட்டு வா. இப்ப ஞானசேனம் எனக்கு தெரியாது ஞானசேனத்தை பத்தி, நீ போயிட்டு வாங்க. இல்ல நீ வந்ததான் கொடுப்பாரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். சரி, அப்ப கூட நான் உள்ள வர மாட்டேன். நீ போய் ஞானசேனத்துக்கு வந்துடணும். எனக்கு தெரியாது தொட்டில போடுவாங்க, எனக்கு தெரியாது. இல்லையா? சரி, நான் சொல்லிட்டேன் வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டேன் பாட்டு கூட. வந்தோம், நானா போயிட்டு வெளியே உட்காந்து எங்க ஐயா சொன்னார், உள்ள அந்த தம்பி பரவாயில்ல உட்காந்து. இல்ல என் பரவாயில்ல, நான் வெளியே இருக்கிறேன். நான் பக்தி வைரத்துல அந்த ஒரு இந்துல அப்படி இருந்தேன். அதனால என்ன உள்ள போட்டு இந்த மனசு கொடுக்கல. நான் வேணாம்னா இல்லையா, நான் வெளியே இருக்கேன், பரவாயில்ல நீங்க என்ன சொல்லி கொடுக்குறோம், நீங்க கூப்பிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன் சொல்லி சொன்னேன். எனக்கு தெரியாது, ஏதோ பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தா தண்ணியில் அப்புறம் எல்லாரும் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டு இறங்குறாரு தண்ணியில. அந்த தண்ணீர் போது ஏமாலையும் கூப்பிட்டு பேர் சொல்லி, வாமா சீக்கிரம் வாமா, ரஞ்சிதோ சீக்கிரமா அப்படின்னாரு. கையில இருக்கிற பைபிள் அமைச்சு கொடுத்தாங்க. பைபிள் நான் வாங்க மாட்டேன், வேற யாருக்குன்னா கொடு அப்படியெல்லாம் சொல்லாத. பைபிள் வாங்க கெட்டா கொடுவேன், நல்லா இருக்க புடி பைபிள் நான் கட்டுவேன், சீக்கிரம் வாங்க டக்குனு எங்க கொடுத்தா. ஒருவேளை அந்த நேரம் எப்படி பண்றது பாருங்க. நான் ஒடுக்க பொங்கல் எடுத்து பாடினா மறுநாள் போயிடும் சாமி. அப்படிப்பட்ட பாட ஒரு பக்தி வயத்துல எங்க அப்பாவும் அப்படிதான், நானும் அப்படிதான். அப்படிப்பட்ட பக்தி வயத்துல ஏன் என்ன நம்மளை மட்டும் போட மாட்டாங்க பாருங்க. எவ்வளவு காணா பாட்டுருக்காங்க இந்த உலகத்துல, எவ்வளவு பாடு இருக்காங்க. யாருக்கும் அந்த ஸ்லாக்கி கிடைச்சிருக்கு ஆண்டோட வார்த்தை பேசுறதுக்கு யாருக்கும் கிடைக்கல. அதே நீ ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நான் தாயின் கருவிலை தெரிந்து கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஏன் எனக்கு அந்தோனியின் பேர் வைக்கணும்? ஒரு கன்சாமி கோயிச்சாமி வச்சுக்கலாம். ரைஸ்லா தாயின் கருவில் என்னை தெரிந்தவரே, மனம் இறங்கும் தேவா மனம் இறங்கும், பெயர் சொல்லி நீர் அழைத்தவரே, மனம் இறங்கும் தேவா மனம் இறங்கும். எல்லாரும் சேர்ந்து பாடுமா? நான் சிறுமையும்
தம்பி முன்பாக நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷத்தை அளவிட முடியாது. ஆனா ஆண்டவரை பாட தோங்கும்போது ஐயா அந்த பாடலை எனக்கு எழுதி கொடுத்து பாட சொன்னாங்க. அந்த பாடலை பாடும்போது என்னை மீறி நான் உணர்ந்து பாடும்போது என்னை மீறி நான் கண்டிருக்கேன். இன்னைக்கு கூட நான் நினைவா சொன்னா அந்த பாடல்கள் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தை. உடைய கிருபை எனக்கு போதுமப்பா, தெய்வனுக்கு போதுமப்பா சொன்ன அந்த பாடல் இருக்கு. அந்த பாடல் நான் அது அடிக்கடி நான் பாடிக்கொண்டிருப்பேன் முதல்லாம். அதன் போய் பார்த்தா நிறைய பாடல்களை பாடல எனக்கு கன்ஃபியூஷன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் என்னுடைய பாடலே நான் பாடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அல்லேலூயா. இந்த கர்த்தருக்காக புது புது பாடலை எழுதி புது பாடலை பாடிச்சுட்டு நிறைய பாடலை பாடிக்கொண்டிருக்கேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டு நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே கானாவிலே நான் எழுதிய பாடல். என் வயசு சொன்னாங்க ஆண்டு அவங்க மட்டும் தான் ஏற்றுக்கினாங்க. நான் அப்போ ஆண்டு ஏற்றுக்கவே இல்லை. கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஆண்டு ஏற்றுக்கினேன். என் 2வது மகனுக்கு சாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு ஆண்டுடைய ஜெபம் பண்ணி என் கண்ணத்தில் என் மகள் சுகமடைந்தது. 48 மணி நேரம் டைம் கொடுத்து 24 மணி நேரத்துல என் மகள் சுகமானது என் கண்கள் பார்த்தேன். அப்போதான் நான் ஆண்டு உண்மையானு சொல்லி ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன். அப்போ ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பின் நான் முழுமையை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்பாக என் மனைவி சொன்னாங்க, எதையும் பத்தியும் பாட்டு எழுதுறியா, அது நெஞ்சா ஒரு பாட்டு எழுது, எதை பத்தி பாட்டு எழுத, யாரை பத்தி பாட்டு எழுத, அவர் பாடுற எம்ஜிஆர் பாடுற, கலைஞரை பாடுற, சிவாஜியை பாடுற, அவர் பாடுற பாடுற கடவுளை பாடு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தான். அப்படி அந்த பாடல் நான் எழுதினேன். அதில் எழுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை பிறருக்கு சொல்லும்படி நான் உங்களை ஏற்படுத்தோமா. நான் தேடி போன தெய்வம்லாம் வேணுங்க. நான் பார்க்கறது கோயில் தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ்நாடு, பெங்களூர், மைசூர், எல்லா கோயில் எல்லாம் நான் கோயிலுக்கு எல்லா கோயிலும் போயிட்டு வந்தேன். அந்த கடைசியில் இருக்கிற காசி கோடிக்கரை வரைக்கும் போயிட்டு எல்லா கோயிலும் போய் பார்த்து வந்தேன். ஆனா எந்த தெய்வமும் என்னை தேடி வரல. அல்லேலூயா. என்னை தேடி வந்த தெய்வம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நிச்சயமா இன்னைக்கு அவர் பாடுவேன், அவர் பேசுவேன், அவர் பிடிப்பேன். அல்லேலூயா. எங்க முழு பூசாரி குடும்பமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். உரிமைகள் எடுக்கப்பட்டது. அல்லேலூயா. எங்க அப்பா தான் அவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு. அல்லேலூயா. அவர் இல்ல, எங்க பெரியப்பா ஆண்டவருடைய வார்த்தை கேட்டார், சந்தோஷப்பட்டாரு. நீ படித்துக் கொண்ட தெய்வம் தான் உண்மையான தெய்வம். எங்க பெரியப்பாவே சொன்னாரு. அவர் மந்திரம் செய்யறது. அல்லேலூயா. கொஞ்சம் எங்க பெரியப்பா 95 வயசு வரைக்கும் இருந்தாரு. கடைசி காலத்துல அந்த பாடலாம் பாடுறது எங்க பெரியப்பா கேட்டாரு, மகன் நீ சொல்ற தெய்வம் தாண்டா, நீ அறிவிக்கிற தெய்வம் தாண்டா உயிருள்ள தெய்வம். நான் கல்ல உடைக்கின்றேன், ஒன்னுக்கு பிரச்சனை இல்லை. நீ வளர்க்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். பாடலை மனைவி சொன்ன பிறகு நான் எழுதினேன். இந்த பாடலை எழுதிட்டு ஐயா யோனா அவர்கள் பாடலை அந்த பாட்டை எழுதி கானால பாடினேன். கங்காஜி பாசம் இந்த பாடல பாடும்போது இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் என்ன பண்ணாங்க, ஒரு டேப் ரெக்கார்ட்ல அந்த கேசட் பாட்டை பிடிச்சி போய் அவர் ஏத்துட்டாரு, மியூசிக் ஏத்துட்டாரு. நோ பர்மிஷன் எதுவும் கேட்கல, பாட்டை ஏத்துட்டாரு. ஏத்துட்டு அவர் பாட ட்ரை பண்ணிக்கிறார். 6 மாசம் ட்ரை பண்ணிக்கிறார். அவரால் பாட முடியல. நேரம் ஓட்டு வந்துட்டாரு. பாட முடிச்சு நேரம் ஓட்டு வந்துட்டாரு. இந்த பாட்டு நீ தான் பாடுங்க, பாடு, அதனால கொஞ்சம் பாடி கொடுங்க. சரிங்க, நான் பாடின எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? அது 3000 ரூபாய் கொடுக்கணும். நான் ஒரு பாட்டு பாடினேன். நான் கானால பண்ண 5000 ரூபாய், கடவுளுக்காக 3000 ரூபாய் கொடுங்க. அப்ப என்ன சொன்னாரு, அவ்வளவு எல்லாம் கிடையாது, நாங்க ஊழியம் செய்யணும், 1000 ரூபாய் கொடுக்குறேன். சரி, என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, இந்த போய் ஆண்டோடைய பாட்டு நீ தான் பாடணும், நீ பாடலன்னா நாளைக்கு அவங்க பாட்டுன்னு சொல்லிடுவாங்க. அது அவளுக்கு உணர்த்தி அனுப்படுது. அந்த உணர்த்துதல் என் மனைவி மூலமாக சொன்னாலும் சரி, நான் சரி பண்ண போய் அந்த நேரம் போய் இந்த பாடலை பாடி அப்புறம் பார்த்தாங்க எவ்வளோ மியூசிக் கடை தப்பு தப்பா வாசிச்சு எவ்வளோ வேணுமோ ஏற்று பாட முடியல.
ஒரு 15 முறை மானிட்டர் போட்டு நானே உட்காந்து இங்க எந்தெந்த ஆரம்பிச்சா முடியும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி கரெக்டா அந்த பாட்டை ஒரே சொல்லிட்டேன். ஐயா என்னை பத்தி கவலைப்படுறீங்க, சவுண்ட் இன்ஜினியர் சொல்லிட்டேன் ஒரே டே அந்த பாடல் எனக்கு பாடுங்க. அல்லேலூயா. నీ చేసిన పాపములు ఎన్నెన్నగలవో, నీ చేసిన ద్రోహములు ఎన్నెన్నగలవో, ఒప్పుకొండి నీ సన్నిధిలో కన్నీరు కాచితిని, నీ సన్నిధిలో నీవు చెందిన రక్తముతో కడగబడుతిని, నీవు పొందిన గాయాలతో స్వస్థత పొందితిని. మన్నించి దేవుడను, నీతికి రాజు, ఇక నిన్ను విడువను నేను, నీ పాపిని ఇక నిలబెడును నేను. இந்த பாடலை நான் 3 மொழியில பாடியிருக்கேன். அல்லேலூயா. இந்த பாடலை 3 மொழியில் பாடினது ஆண்டவர் உதவி செய்தார். தமிழ், தெலுங்கு, பெங்களூர்ல, கன்னடத்தில் பாடியிருக்கேன். அல்லேலூயா. ஆமென். காலங்கள் கடந்து போனதே, என் இசையா, என்னை கொள்ளாமல் என்னை கொள்ளாமல் பரலோக ராஜனே, வானோட்டும் தேவனே, பரலோக ராஜனே, வானோட்டும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என் இசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என் பாவியா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே, என் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வையா, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ கர்த்தரிடத்திலே இருக்கின்றான். நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே. இயேசுவே, அப்பா, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே. ஒப்புக் கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. ஒப்புக் கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. நீர் தந்த ரத்தத்தினால் தூய்மையாகிறேன், நீர் பட்ட காயத்தினால் குணமாகிறேன். நீர் தந்த ரத்தத்தினால் தூய்மையாகிறேன், நீர் பட்ட காயத்தினால் குணமாகிறேன். மன்னிக்கும் தேவனே, நீர் சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீர் சொல்லும் ராஜனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என் இயேசுவா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். அந்த பாவியா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலம் கழிச்சு போயினேன், நான் இயேசுவா, கண்ணு கண்ணலே காத்தலுடன் தந்தாயாயினே, கண்ணு கண்ணலே காத்தலுடன் தந்தாயாயினே.
வந்தவரே, தேவன் வழி நல்லது தேடி வந்தவரே. என் ஜனமே, என் சகோதரே, சகோதரியே, கர்த்தருக்கு மகிமை நம்பி வந்தவரே, தேவன் வழி நல்லது தேடி வந்தவரே. தாட்சியுடனே கொடுத்தான், தயவுடனே உம்மை தாழ்பணித்தான். தாட்சியுடனே கொடுத்தான், தயவுடனே உம்மை தாழ்பணித்தான். என்னாலும் கூட இருந்து காப்பவர் நீரே, நீரான நாகத்தையும் தீர்ப்பவர் நீரே. என்னாலும் கூட இருந்து காப்பவர் நீரே, நீரான நாகத்தையும் தீர்ப்பவர் நீரே. தானாய் தேசத்தின் அன்பான தேவனே, தானாய் தேசத்தின் அன்பான தேவனே, நீரும் வேடாண்டே நேசையா, நீரும் வேடாண்டே இந்த பாவியா, நீரும் வேடாண்டே. காலத்தில் கழுந்து போனதே நேசையா, உம்மையறிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மையறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. பரலோகராஜனே, வானோட்டும் தேவனே, பரலோகராஜனே, வானோட்டும் தேவனே, நீரே உம்மை வேண்டாண்டேன் நேசையா, நீரே உம்மை வேண்டாண்டேன் இந்த பாவியா, உங்கள் பிள்ளையா, நீரே உம்மை வேண்டாண்டேன். தேவனுடைய வார்த்தைகளை ஆதிக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம். கரங்களை சத்தமாக அல்லேலூயா. 15 வருடங்களுக்கு முன்பாக என் சகோதரி எப்படி பாடினாங்களே, இன்னைக்கு பாடும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதை விட இப்போ நல்ல பயங்கரமா போல்டான வாய்ஸ். நான் சரியா சிஸ்டருக்கு சொன்னேன், நான் கடவுளை பாட பாட இந்த குரல் வளமானது அப்படியே மிக அழகா இருக்கும். அல்லேலூயா. நம்ம நினைச்சுப்போம் நான் பாடினா கேட்க மாட்டாங்க, அப்படி இல்லை. அல்லேலூயா. நீங்க பாடினா கூட அதை கேட்பாங்க. என் மகள் என்னை குறித்து பாடுகிறார், சந்தோஷமா அறிவா. நீங்க பாடு வீட்டு சும்மா இருக்க கூடாது. என்ன வேலை இருந்தா கூட சரி, சும்மா வேலை செஞ்சிட கூடாது. சமைக்கும் போது பாருங்க, நீங்க என்ன சமைச்சுன்னு ஏதோ ஒரு ஆண்டோடைய பாட்டு சமைக்க நல்லா இருக்கிறது கூட பேசுறாங்க. உங்க வீட்டுக்கார சொல்றாரு, சூப்பரா விதமா நீங்க பண்ண மாட்டாரு. வார்த்தையிலே நாம் எது செய்தாலும் சரி அது நலமாக முடியும். வீட்டுல துணி துவைச்சும் போது சரி, ஆண்டுடைய பாட்டுல தொய் எவ்வளவு துணி துவைக்கிறேன்னு தெரியாது. அப்படி ஆண்டு சுலபமாக்கி விடுறாரு. கர்த்தருடைய வார்த்தையிலே அப்படிப்பட்ட ஒரு துதிக்க நம்முடைய சரீரம் பலனடையுமா? கழுவு கொத்த பலனடைந்து சிறப்படைந்து அவரை பாடு துதிக்கணும். அல்லேலூயா. முதல்ல இருந்து என் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, கானால பாட்டு படி இப்போ நல்லா இருக்கு வாய்ஸ். அடப்பாவி, நான் உயிருள்ள தெய்வத்தை ஆரம்பிக்க எனக்கு கொடுத்தாரா என்ன பார்த்து இனியும் புறப்படுறான். சினிமா உலகத்துல நீங்க இளம் இசையமைப்பாளர்கள் நான் நன்கு அறிவேன் சொல்றாங்க. நேரம் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் கடவுளே, ஒரு 2 பாட்டு பாட்டு நல்லா போய் செட்டில் ஆகி நான் பங்களா இருக்குங்களா நான் பாடவானா எப்பா என்னை விட்டுருக்கேன். நான் உயிருள்ள தெய்வத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டேன். என் பாட்டை கேட்டு 10 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆண்டூர்ல வந்துருக்கான். நான் சினிமாவில் போய் பாடினா அந்த ரட்சிப்பு வீணா போயிடலாம். நான் ஒரு 10 லட்சம் கொடுத்து வந்தேன், ஆண்டு ஏற்கனவே ஏற்றுப்பான். அவன் துட்டு தீர்ந்த வரைக்கும் ஏற்றுப்பான். துட்டு தீர்ந்த பிறகு என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போயிடுவான். அந்த ரட்சிப்பு வீணா போயிடும். அல்லேலூயா. உண்மையான ரட்சிப்பை தேவனிடத்தில் எப்படிப்பட்ட மனுஷனாலும் அவனை தூக்கக்கூடிய வார்த்தை தேவனிடத்தில் அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு இந்த பாடலை யாரும் எந்த ஆந்திரெல்லாம் போயிட்டோம்னா அவ்வளவுதான், எல்லா மக்களும் அப்படி அவ்வளோ ஒரு அன்பா உபசரிப்பாங்க. பெங்களூர்லாம் போயிட்டா விட மாட்டாங்க. ஐயா இந்த பாடலை எப்படி அவங்களுக்கு கொடுத்தாரு, அவர் கொடுத்தது எனக்கு தெரியாது. நான் அவரை முழு மனதோடு கூட அவர் ஏற்று மனதில் பதித்துக் கொண்டு இருந்தபோது கிடைக்கிற வார்த்தைகள் நான் அல்ல, இருந்தது அவர் தான். அல்லேலூயா. இந்த பெருமையை புகழ் எனக்கு அல்ல, தேவாதி தேவனுக்கே. கண்கள் தேவை மேம்பட்டுமா? சாட்சி நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? சாட்சியை சந்தோஷமா இருக்கீங்களா? நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகும்போது கேஷியர்ல கூட 11 வருஷம் வேஸ்டா போச்சு. 11 வருஷம் வேஸ்ட். 93 இருந்து
2006 வரைக்கும் வேஸ்ட். 2006 கலைஞர் வந்து போட்டார். கலைஞர் அந்த கடவுள் வந்து ஏதோ போடுறதுனால ஒரு 10 வருஷமாவது சர்வீஸ் பண்ணேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த 10 வருஷத்துல எனக்கு பின்னாடி என் கூட வேலை செஞ்சவங்க வேலை செய்யறாங்க. அவங்க 4 ஆம்பளை பசங்க, எனக்கு 2 பெண் பிள்ளைங்க. அவங்க 4 ஆம்பளை பசங்க என்னை பார்த்து கேட்டார். அவர் மனசு பொறுமை இல்லை. என்ன கேட்டார் தெரியுமாங்க? இன்னும் அன்புமணி கல்யாணம் ஆகி அது ஆர்டர் வாங்கி 2 வருஷத்துல ஒரு பொண்ணுகளை முடிச்சேன், இன்னும் 2 வருஷத்துல இன்னொரு பொண்ணு கல்யாணத்தை முடிக்கிறேன் அப்படின்னா இது எப்படி உன்னால் முடிஞ்சது? அந்த 12 வீட்டு வச்சு நான் சொந்த வீடு 1 year 12 வீடு சொந்தமாக வச்சிருக்காரு. நல்ல வசதிக்காரு, டெய்லி பணம் நிறைய பணம் சம்பாதிக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷன் 4 பிள்ளைகளை வச்சுட்டு கல்யாணம் ஆகல. 2 பொண்ணுகளை வச்சுட்டு 2 பொண்ணு அழகாக கல்யாணம் பண்ணி கொடுத்தது. அவர் வந்து 2 கல்யாணத்துல கலந்துனாரு. சொந்த சொன்னாரு, பார்த்து புறாமப்பட்டேன், அவனை பார்த்து புறாமப்பட்டேன். அன்புமணி ஏன் நான் வணங்குற தெய்வம் என்னை ஒருபோதும் கைவிடாது. அல்லேலூயா. அவரு நாமக்காரர். அல்லேலூயா. அவர் சொன்னேன், என் தெய்வம் உயிரில் இருந்து நிறுத்திக்காரு, அவன் கண்ணு பார்த்துக்காருங்க. ஆமா என் பிள்ளை கூட ஜெபம் பண்ணினாரு. பிள்ளைங்க ஜெபம் பண்ணி நிச்சயமா நடக்கும். அடுத்த வருஷம் பண்ணிக்கிறேன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அன்புமணி நான் உங்க வந்துடுறேன். இது கடவுள் நேருக்கு நேராக செய்கிற அற்புதம். இந்த ஒரு காலம் எனக்கு சந்தோஷமா இருக்க வேணாம், எனக்கு பணம் தேவை, பணமே வேணாங்க. இல்லையா? 10 சாப்பிட்டு ஒரு சக்திமா வந்துடுவான். நான் கோடி சேர்த்து வச்சுன்னு வச்சு தூக்கம் வராது. எந்த நேரத்தில் என் வருவானா, எந்த ரைடு வருமா, தூக்கமும் வராது. அது இல்லையா? என்ன 10 பைசா இல்லை, சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இன்னைக்கு என்ன 10 நிமிஷம் அதே மாதிரி நான் இன்னொருத்த கண்ணுகளை தூண்டுறேன். என் கையா மாதிரி என் கையை நான் தான் பார்த்தேன் 5 வருஷம். அதே பண்ணாங்க கொஞ்சம் கூட இருப்பாங்க. நாங்க சாப்பிடுறது தேவனுடைய வார்த்தை சாப்பிடுறோம். நாங்க என்ன சாப்பிடுறோம்? தேவனுடைய வார்த்தை சாப்பிடுறோம். அதனால எங்களுக்கு எந்த விஷயம் ஏற்படாது. இந்த கொரோனா வந்தாலும் சரி, இப்போ கொரோனா அப்படின்னா கொரோனா வந்து கிரேனா கிட்ட நெருமா கிட்ட தேவனுடைய வல்லமை நாங்க நம்புறோம். தேவன் பட்சத்தில் இருக்கும்போது நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அந்த பக்தி வேற ஒருவருக்கு வேணும். அது இருந்தா போதும். உலகத்துல சந்தோஷமா இருந்தான் வாழ்கிற காலம் வரை சந்தோஷமா, கர்த்தருக்குள்ளாத சந்தோஷமா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது என்று மறுபடியும் ரிமைண்டிங் டு யூ. நீ மறந்துட போறேன் உனக்கு ஞாபகப்படுத்துகிறது. நீ சோர்ந்து கூடாத, சந்தோஷமா இரு, கற்றா இருந்தேன், சந்தோஷமா இரு, சந்தோஷமா இருக்கேன், நான் உன்னோட கூட இருக்கேன். வந்து சந்தப்பட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி பேசுனா இதே நான் 4 மணி நேரம் பேசுவாங்க. என்னுடைய வார்த்தை போகணும். அல்லேலூயா. எல்லா பணங்கள் விடவும் விடுங்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். என்னோடு பேசுமையா, என்னோடு பேசுமையா, பேசாமல் இருந்தால் எங்கே நான் செல்வேன்? என்னை பாராமல் இருந்தால் யாரிடம் சொல்வேன்? முகத்தை மறையாதே, என்னை புறம்பே தள்ளாதே. முகத்தை மறையாதே, என்னை புறம்பே தள்ளாதே. மனிதனின் வார்த்தைகள் மரணத்தில் முடியும், வேத வார்த்தைகள் மரித்தோரை எழுப்பும். மனிதனின் வார்த்தைகள் மரணத்தில் முடியும், உன் வேத வார்த்தைகள் மரித்தோரை எழுப்பும். உன் கிருபை தயவு எனக்கென்று போதும், உன் கிருபை தயவு எனக்கென்று போதும். உமை போன்ற தெய்வம் எனக்கு இங்கு ஏது? என்னோடு பேசுங்க ராஜா. மனிதனின் வார்த்தைகள் அது மரணத்துக்கு ஏதுவான வழிகள். இந்த வார்த்தைகள் மரித்தோரை கூட எழுந்து செய்வாப்பா. என் வல்லமை தேவனாகிய கர்த்தாவே
அந்த திருச்சபை மக்களை கட்டளை ஒப்பு கொடுக்கிறேன். இவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் அறியேன். நீர் அறிய பக்கம் தெரியுமா? எதற்காக முன்பாக என் பிள்ளைகள் வந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த தாகத்தோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீர் அறிவிக்கப்பா, என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, ஞானம், அறிவு, ஞாபக சக்தியை கொண்டு கொடுக்கப்பா. பிள்ளைகள் படிப்பிலே ஒரு படிப்படியான உயர்வை காணட்டுமா? திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமணங்களை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தாரும். வியாதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெய்வீக சுகத்தை தாரும். என் தகப்பனை ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, மரித்த லாசரை எழுந்து வா என்று சொன்ன வார்த்தைகளை கேட்போம். அப்படியாக தெய்வீக சுகத்தை பெற்று நமக்கு சாட்சியாய் திருச்சபையிலே வந்து நின்று சாட்சியை பிரதிபலிக்கட்டும். நிச்சயமாக முடிவு கொண்டு நம்பிக்கை விரும்புகிறது சொல்லுங்க. அந்த வார்த்தை திருச்சபை மக்கள் நாங்கள் யாரும் சொந்தமாக்கிக் கொண்டோம். This is my word. கர்த்தருக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று நீரே போதுமானவராக இருக்கிறீர்கள். நீரே போதுமானவராக இருக்கிறீர்கள். தலைவன் தாழ்த்தி ஒவ்வொரு கேட்கிறார். என் ஜீவனோட நல்ல பிதாவே. எல்லாரும் சந்தோஷமா கடலை பயன்படுத்துவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ரொம்ப சிம்பிளான மாதிரி தான். காலத்தில் ஏற்கனவே கடந்து போயிடுச்சு. ஆகவே ஒரு சிம்பிளான வார்த்தையில் பகிர்ந்து கொள்வோம். இடையை கொண்டு இந்த கவிதையை கொண்டு ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறாரோ அவருடைய சித்தமாக இருக்கட்டும். அல்லேலூயா. என் வாயின் வார்த்தைகளும் வேதத்தின் தியானமும் அவருடைய சமூகத்தில் பிரதியா இருப்பதால் அல்லேலூயா. நான் அல்ல, தேவனாகிய கர்த்தரே நடத்துகிறார். ஒருத்தர் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்வதாவது, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். கரங்கள் தனி மேம்படுத்துவோமா? நீங்க வந்து சும்மா உட்கார்ந்து போறது அவருக்கு தெரியும். உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். நீ இருந்தா கேட்க போறது தெரியும். இருந்தாலும் ஒண்ணு நினைக்கிறாரு, உன் வாய் விட்டு நீ கேட்கணும், வலிக்கி விட்டு நீ கேட்கணும்னு அவர் எதிர்பார்க்கிற. ஆண்டு ரொம்ப மோசமானவங்க. அவர் எப்படி தெரியுமாங்க? நீ உன் புள்ளிய நேசிக்கூடாது, உன் புருஷனை நேசிக்கூடாது, உன் சொந்த பந்தத்தை நேசிக்கூடாது, ஆசிரியர் அவரை மட்டும் தான் போடணும். அவர் குறிப்பிட்ட எப்படின்னா, யூ மை டார்லிங், நான் உன்னை விடவே மாட்டேன். நம்ம தானே பண்றான், பையன் போ அப்படின்னு சொல்லுவோம். ஐ லவ் யூ டு ஜீசஸ். நான் சொன்னா சத்தமா சொல்லுவோம், ஐ லவ் யூ டு ஜீசஸ். மனுஷன் சொன்னா அந்த டிகாஸ்டோட தாங்க கைவிட்டு போயிடுவான். கடவுள் விசாரணை மண்ணில் புதை வரை உள்ளே நேசமாக கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டு அடைவீர்கள். இதுல ஒரு விஷயம் நடுவுல, தேடுங்கள் கண்டு அடைவீர்கள். நாம் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எதையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். நீங்க எல்லாருக்கும் ஒரு தேடல் மனசுல இருக்குது. ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒன்று நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் அதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அவைகளெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும்? தேடுவது எதற்காக அப்படின்னு சொல்லும்போது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, அல்லேலூயா, நான் தேடி வந்திருக்கிறேன், தெய்வத்தை தேடி வந்திருக்கிறேன். சமூகத்தை உட்கார்ந்துருக்கேன். அல்லேலூயா. யார் தேடி வந்திருக்கீங்க? தெய்வத்தை தேடி வந்திருக்கீங்க. அவர் கண்களுக்கு நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டார், ஆனால் உன் மனசு கடல் என்னோடு இருக்கிறார். சொல்றீங்க என்னோட. அல்லேலூயா. தேடுங்கள் கண்டு அடைவீர்கள். கண்டு என்று சொல்வதற்கு அர்த்தம் அவரை புரிந்து கொள்வது. எப்படிங்க? அவர் ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எனக்காக தான் பேசுகிறார். கண்டுகொள்வது, அடைவது என்பது அவருக்குள்ளாக ஐக்கியமாக இருப்பது. அல்லேலூயா. நான் கண்டடைந்தாச்சு, நான் அவருடைய ஐக்கியத்தில் கூட இருக்கிறேன். அவர் ஐக்கியத்தில் இருக்கேன். எனக்கு ஒருவருமான இருக்கேன். அவர் ஐக்கியம் எனக்கு போதும். அல்லேலூயா. நிறைய பேர் தேடுவாங்க, எதையும் தேடி போறான். நீ உலகத்துல நிம்மதியை தேடி ஓடுறான். பணத்தை எப்படியாவது பெரிய பெரிய கோடி சொன்னா பாத்தீங்கன்னா, கடந்த கொரோனால நேரத்துல அமெரிக்கால ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவன் 4 பிள்ளைகள் எல்லாரும் கொரோனால மறைச்சிட்டாங்க. வைஃப் மறைச்சிட்டாங்க. அவனுக்கு தெரியாது எவ்வளவு கோடி பணம் அவனுக்கு சொத்துன்னு தெரியல. அவன் கட்டின பாருங்க பில்டிங்கும்
100 அடுக்கு மேல பில்டிங், அதே பில்டிங் மேல ஏறி அப்படியே வந்து செத்துட்டான். சோ எது தேடியும் அவனுக்கு நிம்மதி இல்லை. பிள்ளைங்களா போச்சு, வயிறு போயிட்டாங்க. அப்பதான் எந்த உலகத்துல வாழ்ந்துதான் பிரயோஜனம். இந்த பணத்துக்கு நிம்மதியை கொடுக்குமா? நிச்சயமா கொடுக்காது. வயிற்று போய்விட்டா. அது மனிதனுடைய நிலைமை இப்படி. அப்போ நாம் யாரை தேடணும்? ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேடுவோம். அல்லேலூயா. அவரை கண்டு அடைவீர்கள். தேடிடுவோமே நம் தேவனை பாதம், ஸ்தோத்தரிப்போமே அவர் நாமத்தை நாடும், பாடிடுவோமே நல்ல வேதம் சங்கீதம், வேதம் சங்கீதம். எனக்கு கேட்பாங்க, கானா பாட்டு பாருங்க, இப்படி சங்கீதத்துல ஆண்டு பாருங்க, ஒன்னு தெய்வத்தை பாருங்க. உயிர் தெய்வத்தை நியாயம் பாடக்கூடாது. தேடிடுவோமே அவர் நாமத்தை நாடும், பாடிடுவோமே நல்ல வேதம் சங்கீதம், வேதம் சங்கீதம், வேதம் சங்கீதம். தேடிடுவோமே நம் தேவன் பாதம். அவர் தேடி வந்ததே போதும். அவரை கண்டு, அவரை உணர்ந்து கொண்டு, அவரை புரிந்து கொண்டு, அவருடைய ஐக்கியத்தை அடைவதுதான் கண்டு அடைவது. அல்லேலூயா. தேடுங்கள் அப்பொழுது கண்டு அடைவீர்கள். இந்த மாதிரி நம்ம அநேக பரிசுத்தவான்கள் நம்ம சமூகத்திலே தேடினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். முதலாவதாக எடுத்து வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம், சுவிசேஷம் 6:33. ஆகையால்
இல்லப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. என்ன கொடுக்கப்படுமா? கூட பிஞ்சக்கூடியா? ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. எக்ஸ்ட்ரா. நீ ஒண்ணு கேட்டா, நீ பாம்பை கேட்டா என்ன பண்ணுவாரு? சச்சா, இனிமேல் கேட்டா பாம்பை கொடுப்பாரு, கல்லையை கொடுப்பாரு, எது கொடுப்பாரு? நீ எது கேட்கிறியோ, என் நாமத்தினால எதுமைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நான் உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவர். அல்லேலூயா. அவர் சொன்ன வாக்கு ஒரு நாள் மாறுமா? ஒரு நாள் மாறும். வாட் இஸ் சே அப்படியே. அல்லேலூயா. சங்கீதம் 20:4 வாசிப்போம். அவரின் மனதிற்கு விருப்பத்தின்படி இவைகள் எல்லாம் உனக்கு எவைகளை நீ கேட்கிறாயோ இவைகள் எல்லாம் உனக்கு ஐக்கியோ. கர்த்தர் இன்னொரு பேசுகிறார். அப்ப நான் எதிர்பார்த்தேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு நடக்க போகுது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கருத்தை வீட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சாதாரண தெய்வத்தை வணங்கலைங்க, தெய்வத்தை வணங்க. நம்ம ஒவ்வொருவருடைய முறுமுறுப்பையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏன் நான் உங்க முகத்தை தான் பார்க்கிறேன், நான் உங்க உள்ளத்தை நான் பார்க்கிறேன். அவர் உங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்திருக்கிறார். நீங்க பாஸ்டர்கிட்ட பாதி தான் சொல்லி ஜெபம் பண்ணீங்க, சிஸ்டர்கிட்ட பாதி சொல்லி தான் ஜெபம் பண்ணீங்க, ஆனா மீதி சொல்ல மாட்டீங்க. மீதி அவருக்கு. என் பொண்ணு பாதி தான் சிஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்றாங்க, மீதி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்ல தப்பு கிடையாது. யாருக்கு சொல்றது? மனுஷன் சொல்றோம். இந்த வாழ்க்கையில் இப்படி நான் வந்துட்டேன், எனக்கு தெரியாம செஞ்சிட்டேன். இந்த ஆண்டவனே கண்டிப்பா உன்னை மன்னிக்க தானே ஒரு மனுஷன், உனக்காக மன்னிப்பு உன்னை மீட்க தானே தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே ஜீவாதார வழியாக கொடுத்தார். எந்த தெய்வமாக சொல்லிட்டாங்க, எந்த தெய்வம் செய்யல. தேவனாக கர்த்தர் மாத்திரமே ஒன்னு மீட்கவும் என்னை ரட்சிக்கவுமே அந்த மனுஷகுமாரனாக இந்த உலகத்தை வந்தார். அல்லேலூயா. ஏன்னா மனுஷகுமாரனா வந்ததுனால தான் அவர் இன்னைக்கு நம்ம இங்க அவர் சொல்லிட்டு கொண்டிருக்கோம். இதை அடைய நம்புறாங்க. அல்லேலூயா. அதுக்கு என்ன சொல்லணும்? கண்டிருந்தும் இந்த பாதிகள் கூட தான் இருக்கிறான். அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் உண்மையில தெய்வம்ன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனா மனசு சம்பிரதாயம், அவன் சம்பிரதாயம், அதனால அவன் ஏற்றுக்க மாட்டான். நீ என்ன சொன்னாலும் சரி, அவன் சுட்டு போட்ட மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. காரணம் அவன் வணங்குகின்றது அப்படி, நம்ம வணங்குறது அப்படியே உள்ள தெய்வம். அல்லேலூயா. முதலாவதாக ஒரு பரிசுத்தவான் அவரை எப்படி தேடினான், எவ்விதமாய் தேட போகிறோம், அவரை எவ்விதமாய் அவர்கள் தேடினார்கள் என்று வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:15. ஓசியா 5:15. அவர்களோ தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் கருத்தாய் தேடுவார்கள். அல்லேலூயா. அப்படிங்க தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து தேடினார்கள். ஓசியா தீர்க்கதரிசி மூலம் இஸ்ரவேல் மக்கள் அவர் சொன்ன வார்த்தை, தங்கள் குற்றங்களை உணர்ந்து தேடு மட்டும் நான் ஸ்தானத்துக்கு போயிடுவேன். தன் குற்றங்களை கொண்டு சப்மிட்டட் டு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான். கட்டளையிட்ட பேசுற ஏன் என்கிட்ட சொல்லிட்டு முன்ன கூச்சம்? நீ வாய்விட்டு சொல்லு, அப்பதான் உன் சரீரத்தில் இருக்கிற அந்த பாரம் இறங்கும், உன் மண்டையில இருக்கிற அந்த பாரம் இறங்கும். நீ அதுலயும் வச்சு குழம்பில் இருக்கிற, அது வாழ்ந்து விடுற வாழ்ந்த அதை தீர்க்கிறது ஒரே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்ததற்கு முன்பாக முழங்காலிட்டு ஆண்டவரே என் குற்றங்களை நீ அறிவி, நான் அறிவிக்கிறேன். அப்படிதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அநேக குற்றங்கள் தன் மனசுக்குள்ள இருக்குது, அதை விட்டு விலக முடியல. அநேக பாவத்தில் இருக்காங்க. நிறைய இளைஞர் பெருமக்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் தன் குற்றங்களிலே இருக்கிறார்கள், அதிலிருந்து அவர்கள் வர முடியவில்லை. ஆனால் மனசுக்குள் பாதிக்கப்படுகிறார்கள், வெளியே சொல்ல முடியவில்லை. அது வெளியே சொல்லிட்டாங்கன்னா அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. எதுவுமே மனசுல வச்சு கூடாதுங்க. ஓப்பனா
அப்போ நீ யார்கிட்ட சொல்ல வேணாம், ஐயர்கிட்ட சொல்ல வேணாம், சிஸ்டர்கிட்ட சொல்ல வேணாம், ஆண்டவர்கிட்ட சொல்லு. கதவோடி, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட குற்றத்தை செய்து விட்டேன், நான் தண்ணி அடித்து விட்டேன், நான் நெஞ்சு அடித்து விட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா. ஓப்பன் சப்மிட் பண்ண உடனே ஒரு உன் பாரத்தை லகுவாய் மாற்றிருக்கிறார். மக்கள் சொல்லும்போது அந்த மக்களிடம் தான் தன் பாவத்தை, தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேட மட்டும் நான் என் சாந்தத்துக்கு திரும்பி போயிடுவேன். சொல்றாரு, கற்றுட்டு நான் போயிட வேண்டாம், ஆனால் ஆபத்தில் என்னை அவர்கள் கருத்து வைக்கிறார்கள். அது சொல்றாருங்க, சொல்றாங்க ஆபத்தில் என்னை கருத்து ஜனம் பாரு, நல்ல கையில பணம், நல்ல கையில பணம் பொருந்துன்னு வச்சுக்கேன், சர்ச்சு கூட திரும்பி வர மாட்டான். கை நிறைய பொருந்தாங்க, ஏதோ ஒன்று சுகமாயோ பலூன் ஆயிடுச்சு, உடல ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, டாக்டர் சொல்லிட்டான், 2 மணி நேரம் சொல்லிட்டான்னு வச்சுக்க, அதே வச்சுட்டு போப்பா, நமக்கு அப்பா வந்துச்சு, ஆண்டவரே அப்பா வந்துச்சுப்பா. ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணுவீங்கன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானா, உமக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டுமானா நீர் என்னை வாழ வை. இல்லைன்னா எடுத்துக்கோ, அடுத்த கம்பெனி ஐ கம் வித் யூ, அடுத்த செகண்ட் ஐ கம் வித் யூ. ஜெபனி பாரு, என்ன மாதிரி சரீர பலவீனமோ உடனே மாறிடும். என்னையா கட்டுறதை செய்வாங்க. என்னுடைய வாழ்க்கையில் அநேகர் எனக்கு போன வரலாம் பார்த்து தொண்டையை பேச முடியல, ஒரே தொண்டை ப்ராப்ளம், மனு புரியலாம். நான் வீட்டா உன் கதையா நானா, நான் சொன்னேன் இதெல்லாம் நான் சொல்லிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு ஓய்வு செய்யணும், உன் நாமத்தை நான் பாடணும், வீட்டில் நான் போய் உட்காந்து எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். கடவுள் அழகா உங்களுக்கு முன்பா பாட வச்சாரா இல்லையா? நீ கேட்டுருக்கீங்களா இல்லையா? பேசுறீங்களா இல்லையா? ரிலாக்ஸ் ஆகிட்டு தான். நான் ஏதோ ஒரு பண்ணிட்டேன், என் சகோதரி போய் திட்டேன், பயங்கரமா திட்டேன், நான் திட்டேன் கோச்சிக்காத, என் சகோதரி திட்டேன், அதுக்காக தான் அப்படி பண்றியா, பெஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கப்பா. உடனே அவன் ரிலாக்ஸ். அது எது நம்ம செஞ்சாலும் சரி, அவர்கிட்ட வந்து ஓப்பனா பேசணும். அப்பா இல்லை, நம்ம யார்கிட்ட பேச போறோம்? நம்ம அப்பா கிட்ட பேசுவோம். எப்பா எனக்கு அது வாங்கி கொடுப்பா, மாம்சத்துக்குரிய எப்பா நான் சின்ன ஒரு கையில காசு இருந்தா எப்பா அவனுக்கு வாங்கி கொடுப்பான் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் கை காசு இருந்தா இல்லைன்னு சொல்லிடுவார். ஆனா ஆவிக்குரிய தகவல் அப்படி இல்லை. எதை நினைக்கிறார் உன் மன விருப்பத்தின்படி சீயோனிருந்து ஒத்தாசை பலத்துக்கு ஒத்தாசை எனக்கு உனக்கு நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். எப்படி தேடினாங்களாம்? தன் குற்றங்களை உணர்ந்து தேடினார்களாம். என்னதவன் செய்தேனோ என் தேவா உங்கள் மண்ணில் வாழ்வதற்கு, என்னை ஒன்றும் தருவதில்லை என் தேவா, மண்ணில் செய்த பாண்டம் எனக்கு. பாட்டு அவர் மனித மணிப்பாண்டம் இருக்கின்ற குற்றங்கள் எல்லாவற்றும் அகற்றி, நெருக்கங்கள் எல்லாவற்றும் அகற்றி அழகாய் வளைகிற ஒரு தேவனாக கர்த்தர். அல்லேலூயா. அப்படி சொன்னாண்டவரே, என் குற்றங்களை உணர்ந்து உணர்ந்து ஒப்பு கொடுத்தேன். என்ன செய்ய சித்தம் கொண்டீரோ என் தேவா, என்ன செய்ய சித்தம் கொண்டீரோ, என்ன செய்ய சித்தம் கொண்டீரோ என் தேவா, என் சித்தம் வாழ்வில் ஒன்றுமில்லையே என் தேவா, சித்தம் ஒரு எம்மை நடத்தும், என் சித்தம் வாழ்வில் ஒன்றுமில்லையே என் தேவா, சித்தம் ஒரு எம்மை நடத்தும், என் தேவா, சித்தம் ஒரு எம்மை நடத்தும், என்ன செய்ய சித்தம் கொண்டீரோ.
ஃபுல் பாட்டு பாடினா நேரம் போகுது, நீ நைட் வரைக்கும் ஆகிடும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம் குற்றங்களை உணர்ந்து அவருக்கு அறிக்கை செய்து அல்லேலூயா நாம் அர்ப்பணிக்கும் பொழுது உன் பாவங்கள் தீர்க்கப்படும். அல்லேலூயா. அவர் தேடி வந்ததன் நோக்கம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், அவருடைய மகிமை என் கண்கள் பார்க்கும்படியாக. அல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் தங்கி அவர் வேதத்தை ஆராய்ச்சி செய்ய அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நான் நாடுவேன். அல்லேலூயா. நான் யாரை தேடி வந்திருக்கிறோம்? இன்னைக்கு அப்படி சமூகத்திலே ஆண்டாகி இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறோம். பரிசுத்தவான் ஒரு சர்க்கை மூலமாக அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த வார்த்தை, தன் குற்றங்களை உணர்ந்து தேடி வந்தால் தான் நான் இது பண்ணுவேன். மஸ்ட் டைம் நான் பாட்டு போயிடுவேன். வார்த்தை கரெக்டாக சொல்றாரு, டக்கு அப்படியே உடனே. அல்லேலூயா. என்ன பண்ணா அவர் தேடி ஓப்பன சொன்ன ஓப்பனா பேச. அப்ப ராத்திரி எத்தனை காலையில் அதிகாலை எந்த ஜாம் பண்றீங்க? 4 மணிக்கு எஞ்சி ஜாமான்னு சொல்லுங்க. பரவாயில்லையா, நிறைய கை வந்த சந்தோஷம். ஒரு சில சபையில் போனா காலையில் யாரையும் ஜாமான்னா ஒரு கை கூட மேல வராது. தொகுத்துல ஏதாச்சும் 4 மணிக்கு, அதாவது ஏன் அதிகாலை நம்ம செய்யணும் சொன்னா, ஆண்டோட அதிகாலை எழுச்சி ஜாமனை பாருங்க. 4லேருந்து 4:30, 4லேருந்து 5, 5லேருந்து 5:30, இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு டைம் சூஸ் பண்ணிங்க. டைம் சூஸ் பண்ணு. இந்த 3, அதாவது ½ அன் அவர் பண்ணா போதும். ரொம்ப நேரம் ½ அன் அவர் ஒரு 2 அதிகாரம் வாசிங்க. காலையில் எந்த சொன்னா வீட்டில் வசந்த வச்சுங்க. வீட்டில் வசந்த முதல் வசந்த எந்த சொன்ன வீட்டில் வசந்த விழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் அப்போது இருக்கிறதை பார்த்து 1000 மடங்கு அதிகமாகபடி கர்த்தரை ஆஸ்வதிப்பார்கள். தூங்கி எந்த சொன்னா அதை பாருங்க. எஞ்சி மனசை முதல் ஒழிச்சிடாதே ஒன்னும் கிடையாது. கர்த்தர் வார்த்தையில வீழ்ச்சியை வச்சுக்கா ஆசீர்வாதமா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு செய்தின்னு தெரியாது, ஆனா இனிமே அதை செய்ய ட்ரை பண்ணுங்க. ஓகே, உங்க வீட்டுல நல்லா படுத்து தூங்க காலையில் சொன்னு ஐயா சொன்னாரு, எந்த வருஷமா இருந்தாலும் கேலண்டர் ஐயா ஒரு கேலண்டர் போட்டுருவோம். அந்த வருஷம் எந்த ஒரு வார்த்தையில அது விழிக்கணும். அதுதான் நம்ம கேலண்டர்ல ஒரு நாளுக்கான ஒரு செய்தி கொடுத்துப்பாங்க பாத்தீங்களா. அதுதான் சும்மா நீங்க அதை மாட்டி வச்சுட்டு நீ பாட்டு பார்க்க போட்டு அதை வச்சுக்கிட்டு அந்த அதை போய் பார்க்கணும், படிக்கணும். படிக்கும் போது ஆண்டு உன்னோட கூட பேசுவார். அப்பதான் மனுஷன் நேரம் பேச மாட்டாரு. அவ்வளவு படிச்சுட்டு வேணாம்ப்பா. நம்ம எலியா கிடையாது, மோசே கிடையாது. நம்ம கூட அப்படி வந்து மோசே எலியா பேசுறோம் கிடையாது. வேதத்தின் மூலமாகத்தான் பேசுவோம். யார்கிட்ட எப்படி சொன்ன பைபிள் தர உனக்கு படிக்கிறதுன்னு கூட பரவாயில்ல, அது தேர்தல் பிரஷ் பண்ணிட்டு அது தூங்கி நான் சொல்ல பண்ணக்கூடாது. பிரஷ் பண்ணிட்டு தான் அதை பிரஷ் தேயில தந்து அது முக்கம் அப்பா என்கிட்ட பேசுவா. நம்மளே பேசுறாங்க. நீ கடங்காத திகையாதே நான் ஓடுவேன். ஏன்னா ஆண்டு அப்படி பேசுறது தெய்வம் நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி யார்கிட்ட பேசுறாங்க ஆண்டு எப்படி பேசுறாரு அப்படிதான் பேசுறாங்க. பரிசுத்தவனை கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க நான் எங்க பேசினாரியா, நீங்க பேசினாரியா, எந்த வார்த்தை கொண்டு இந்த வார்த்தை கொண்டு கேளுங்க தரப்படும், கண்ணுங்க தெரியப்படும், கேளுங்க கண்டடைவீர்கள். எங்க பேசினார்? திட்டோட்டமா பேசுறாரியா? இது 75:3 வாசிக்கும் போது பாத்தீங்க. Isaiah 55:3 உங்கள் செவியை சாய்த்து you come with me, என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது ஆத்துமா சரீரம் அல்ல ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கன்ஃபர்மேஷன் கிரேஸ், நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருப்பது. அல்லேலூயா. the permanent agreement. அதுங்க permanent agreement. ஒரு நித்திய உடன்படிக்கை. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், the confirmation grace. கொடுத்தா அதை நான் வாங்க மாட்டேன். அல்லேலூயா. உங்கள் செவியை சாய்த்தால் ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் செவியை சாய்த்த இடத்தில் வாருங்கள், அது ஒரு ரகசியம். நமக்கு எத்தனை காது இருக்குங்க? அங்க என்ன போடுறது? உங்கள் செவியை சாய்க்கலாம். இப்ப நம்ம ரகசியம் பேசணும்னு வச்சுக்கோங்க. எப்படி பேசுவோம்? நம்ம வீட்டுல ஒரு ரகசியம் பேசணும் வச்சுங்க, ஏதோ ஒரு ரகசியம் பேசணும், என்ன பண்ணுவோம்? அப்போ அந்த ஒரு காது கொடுத்தா நீ கேட்க முடியும். அப்போ நீ ஒரு காது கொடுத்து கேட்கறது மாத்திரம் இல்ல, உன் முழு உள்ளத்தை அங்க கொடுத்துடுற. அப்போ என்னவா? அப்பதான் நீ ரிப்பீட் பண்ண முடியும். ஆக அவருடைய வார்த்தை கேட்கும் போது எப்படி கேட்கணுமா? ஜாகிரதையா கேட்கணும், அசட்டை பண்ணாதபடிக்கு. இந்த வார்த்தை எனக்கு தான், திஸ் இஸ் மை வேர்ட். உங்கள் செவி சாத்திரத்தில் வாருங்கள், கேளுங்கள்,
வாங்கிட்டு கேளு, அப்பாட்ட கேளு. கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்க, வாருங்கள், கேளுங்கள். அப்போது உங்கள் ஆத்துமா, சரீரம் அல்ல, ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு நிச்சயமான திறமைகள் நமக்கு வேண்டும் என்று சொன்னார். ஒரு சமூகத்திலே வந்து விழித்திருந்து, ஒரு சமூகத்திலே பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய். அல்லேலூயா. நீங்க என்ன சகோதரி பாடுங்க, எல்லாம் சிங்கர் தான். நம்ம பிள்ளைங்க விட்டா பொருந்து கட்டோம். அல்லேலூயா. காரணம் கர்த்தரை பாடும்போதுதான் வாழ்க்கையை சமாதானம், சந்தோஷம். அவர் தேடி வரும்போதுதான் நம்ம வாழ்க்கையை சமாதானம். அடுத்த பரிசுத்தவான் எடுத்து வாசிக்கலாம். எரேமியா புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் சொல்லுங்க ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாபிலோனுக்கும் தேசத்துக்கும் விரோதமாய் சொன்ன காரியம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாபிலோனுக்கும் கல்தேய தேசத்துக்கும் விரோதமாய் அந்நாட்களிலே எப்படி வருவாங்க? புத்திரரும் யூதா புத்திரரும் இஸ்ரேல் புத்திரரும் எப்படி வருவாங்களாம்? அழுது வருவாங்களாம். அழுது தேடிக்கொண்டு அவரை தேடிக்கொண்டு வருவாங்களாம். அழுது தேடிக்கொண்டு அழுதே வருவாங்க. ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு யாரும் இல்லையே, நாங்கள் யாரிடத்தில் முறையிடுவோம்? எங்க தேசத்தை பாதுகாக்க எங்களுக்கு ஒருவர் இல்லையே. எங்க தேசத்தில் அணைகள் இடிக்கப்படுகிறது. எங்க தேசத்தில் கிறிஸ்துவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்களே, நாங்கள் என்ன செய்வோம்? யாரிடத்தில் முறையிடுவோம்? நாங்கள் சிறுபான்மையினாக இருக்கிறோமே, நாங்கள் யாரிடத்தில் முறையிடுவோம்? அப்படி அழுது அவர் கேட்கும்போது, அவர் தேடி வரும்போது, அல்லேலூயா, இந்த வார்த்தையானது இந்த சிறை இருப்பது அவரை விடுதலையாக்கி, அல்லேலூயா, சிறு மக்களை ஒன்றிணைத்துக் கொண்டு வருவார். தேவனாக நம்மை அப்படிதான் நாம் அழுது தேடும் பொழுது, அல்லேலூயா, நம் உள்ளத்தில் என்ன அழுகு, அப்பாட்டு அழுகுங்க. மனுஷன் அழுவாரு, அது வீக்னஸா போயிடும். மனுஷன் அழுது எதனா கேட்கணும் வச்சுக்கேன், அது வீக்னஸா போயிடும். உங்களுக்கு எப்ப பாரு வேலை ஆண்டவரே, உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன்னை விசாரிக்கிற தேவன், உனக்கு அனுகூலம் செய்கிற தேவன். அவர் சாதாரணமானது இல்லை. ஒவ்வொருவரும் நம்முடைய முழு அர்ப்பணிப்பை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவருக்குள்ளாக நாம் எப்படி இருக்கிறோம்? பொன்னை போல இருக்கிறோமா, வெளியே போல இருக்கிறோமா? நம்மை புடமிட நாம் எப்படி இருக்கிறோம் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நமக்கு ஒரு பாடு, ஒரு துன்பம் வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. வியாதி வரணும் ஒரு அனுமதி இல்லாம வராது. உனக்கு ஒரு நல்ல வேலை சந்தோஷமா கிடைக்குதுன்னா ஒரு அனுமதி இல்லாம கிடைக்காது. ஒரு பதவி கிடைக்குதுன்னா ஒரு அனுமதி இல்லாம இல்ல. சந்தோஷம் கிடைக்குதா ஒரு அனுமதி இல்லாம இல்ல. எல்லாம் அவருடைய நீ அக்ரி டு கிவ். நித்திய உடன்படிக்கை நான் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். சொல்றாங்க, நித்திய உடன்படிக்கை நான் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். இந்த வார்த்தை தான். அவர் நம்பி அவரை தேடி கொண்டு போவர்களுக்கு, ஒரு கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லாமே கூட எக்ஸ்ட்ரா 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 கிடைக்கப்பெறும். கர்த்தர் அப்படி நம்மை வழிநடத்துகிறார்கள். அப்ப அவருக்குள்ளாக நாம் சந்தோஷமாக இருந்து எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும், பசியோ பஞ்சமோ எந்த சூழ்நிலை வந்தாலும், என் தேவனை அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொன்னது போல. அல்லேலூயா. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என்னை செய்ய இனிமேலும் உம்மை விட மாட்டேன். எத்தனை சரி அழுதா என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என்னை செய்ய இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என்னை செய்ய இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என்ன வந்தாலும் உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு.
அப்பொழுது உம்மை விட மாட்டேன். உபத்திரவம் என் வாழ்வில் வந்தாலும் அப்பொழுது உம்மை விட மாட்டேன். அப்பொழுது உம்மை விட மாட்டேன். உயிரே போகும் தருணம் வந்தாலும், உயிரே போகும் தருணம் வந்தாலும் அப்பொழுது உம்மை விட மாட்டேன். இயேசையா, அப்பொழுது உம்மை விட மாட்டேன். இந்த வந்தாலும் அவன் எழுந்தாலும் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். பெருமழை காற்று புயல் அடித்தாலும் அப்பொழுது உம்மை விட மாட்டேன். அப்பொழுது உம்மை விட மாட்டேன். பஞ்சம் வந்தாலும் என் நிச்சம் வந்தாலும் அப்பொழுது உம்மை விட மாட்டேன். அப்பொழுது உம்மை விட மாட்டேன். பணம் இருந்தாலும் அவை இல்லை என்றாலும், பணம் இருந்தாலும் அவை இல்லை என்றாலும் இப்பொழுது உம்மை விட மாட்டேன். இயேசையா, இப்பொழுது உம்மை விட மாட்டேன். என்ன வந்தாலும் அவன் நடந்தாலும், என்ன வந்தாலும் நடந்தாலும் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். அல்லேலூயா. கண்களை தேவனை ஜெபிப்போமா? அல்லேலூயா. முதலாவதாக உணர்ந்து தேடினார்கள், அடுத்தது அழுது தேடினார்கள், மூன்றாவது எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு ஒரு பாவத்தை மன்னித்து ஒரு தேசத்துக்கு சேமத்திற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமன் அரண்மனையை கட்டினான், அழைத்து கட்டினான். தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அல்லேலூயா. தாவீதுக்கு எல்லா விதமான சகல விதமான ராஜ்யங்களை எல்லாம் கொடுத்தான். அல்லேலூயா. தாவீது எல்லா விதத்தையும் பெற்றுக்கொண்டார், கொஞ்சம் கூட அவர் குறைவே பெற்றார். ஆனாலும் கூட சற்று தடுமாறினாலும் நான் ஏன் இப்படி செய்யன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தன்னை சரண்டர் ஒப்பு கொடுத்தான். ஆனாலும் தாவீதுக்கு கொடுத்த கிருபையை அவர் திரும்ப பெறவே இல்லை. அல்லேலூயா. ஆனா அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்குரியதான அந்த அந்த ஒரு சான்ஸ் அவர் கிடைக்கல பாருங்க. சாதாரண ஆடு மேய்ப்பனாக இருந்த தாவீதை பேர் சொல்லி அழைத்து ஆண்டவர் சகல ராஜ்யங்களை கொடுத்து அரசாளும்படி எல்லா விதமான சகல அதிகாரம், ஐஸ்வர்யம், சம்பத்து, சமாதானத்தை கொடுத்தும் கூட அல்லேலூயா. ஆனா அவனுடைய மகன், அவனுடைய சந்ததிதான் அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய திட்டமாக இருக்குது. அல்லேலூயா. அந்த திட்டத்தை நிறைவேற்ற சாலமன் அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி, அவர் ஒரு அரண்மனையை கட்டி எழுப்பி கர்த்தருக்காக தன் உள்ளத்தை ஊற்றி சாலமன் மிகவும் ஞானம் உள்ளவனாக இருந்தார். தகவல் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ஆண்டவர் கேட்கிறாரு, சாலமனே உனக்கு என்ன வேண்டும் கேட்கிறார். சாலமன் சொன்னார், ஆண்டவரே எங்க அப்பாவுக்கு கொடுத்திருக்கிற அத்தனை எனக்கு கொடுத்திருக்கிற, அதை விட எக்ஸ்ட்ராவே கொடுத்திருக்கிறேன், அதை விட எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுத்திருக்கிறேன். நான் ஒன்றுக்கு அதை பத்தி கவலைப்படலப்பா. ஆனா நீங்க தகை பார்க்கும்போது 1000 பேர் தான் இருந்தாங்க, ஆனா இப்ப 10,000 பேர் இருக்கிறாங்கப்பா. அது
1000 பேர் இருந்தாங்க. தகவல் இருக்கும் போது 1000 பேர் இருந்தாங்க. இப்ப 10,000 பேர் இருக்கிறாங்கப்பா. இவங்களை எப்படி நான் நீதியா நியாயமா விசாரிப்பேன்? அந்த அறிவு எனக்கு இல்லையேப்பா. என்ன கேட்டாங்க? எந்த ஞானத்தை கேட்கறது? அந்த ஞானத்தை கொடுப்பா. இவங்களை நான் எப்படி நடத்துவேன் எனக்கு தெரியலையேப்பா. அப்போ ஆண்டவர் சொல்றார், சாலமோனே, நீ இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா ராஜ்யம் கேட்ப, எக்ஸ்ட்ரா பணம் கேட்ப, இன்னும் எக்ஸ்ட்ரா மனைவி கேட்பன்னு பார்த்தா நீ அதை கேட்கலடா. எதை கேட்ட? இந்த ஜனங்களை வழி நடத்த ஞானத்தை. எப்படி கேட்டாரா? மனத்தாழ்மையோட கேட்டாரா? அல்லேலூயா. பெருமையில் உனக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையில் உனக்கு அவரிடத்துல அந்த தாழ்மை எவர்கள் தெரிந்திருக்கிறார்களோ அவருக்கு அவருடைய பிளஸிங் நிச்சயமாக உண்டு. ஏன் சொன்னால், ஐஸ்வர்யத்தின் தேவன், அந்த சராசரங்களை படைத்த தேவன், அன்றாக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தங்க அந்த துணி கூட அது போட்டிருக்காங்க. அந்த துணி கூட கிடையாது. சிலுவையில் அறையும் பொழுது, அல்லேலூயா, சிலுவையில் அறையும்போது உனக்காக எனக்காக தரித்திரனாய் அவர் நிர்வாணத்தோடு இருந்தார். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் தேவன் உனக்காக எனக்காக அவர் ஏன் நிர்வாணமா சாப்பிடணும்? என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைங்க சந்தோஷமா சமாதானம் இருக்கணும், என் பிள்ளைங்க மீட்டெடுக்கணும் பண்ணணும், பாவத்துக்குள்ளாக இருக்க கூடாது. உனக்காக எனக்காக ஜீவனை சிலுவையிலேயே அவர் கடைசி துளி ரத்தம் சிந்தும் வரை கூட, கடைசி துளி ரத்தம் மண்ணில் சிந்துகிற வரை கூட ஒருவனை ரட்சிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பை பெறுகிறான். அல்லேலூயா. ஆண்டவருடைய சிலுவையில் அறையப்பட்ட போது இடதுபுறத்தில் வலதுபுறத்தில் 2 கல்வர்கள் இருந்த போதிலும் அது ஒரு கல்வன் சொல்றான், இவன் தான் கடவுளாச்சே, வந்துட்டமே, இறந்தமா பேசுறான். அடுத்தவன் சொல்றான், ஆண்டவர் கடவுள் புரிஞ்சுக்கணும் அவன், ஆனா அவன் புரிஞ்சிக்கல. அல்லேலூயா. அவன் பண்றான், கடவுள் வன்மையா பேசுறான். அவன் சொல்றான், அடப்பாவி, நீங்க நானும் அந்த தண்டனைக்கு உட்பட்டவர்கள், நியாயத்துக்கு உட்பட்டவர்கள், நியாயமா நம்மகிட்ட தான் குற்றம் அனுபவிக்கணும், ஒண்ணுமே செய்யாது அப்பாவி மடிக்கிறாங்க. நீதிபரன் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. உனக்காக அவர் இந்த ஜனங்களை மீட்பதற்காக தன்னுடைய ஜீவாதார வழியா கொடுக்கிறாரா? அவன் மனத்திலே, ஆண்டவரே, அடியேனை நினைத்தார்கள், ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தார்கள் சொல்றான். அல்லேலூயா. இந்த பாடல் நான் புதிதாக கேட்கும் பாடல் சீரியல். அடியேனை நினைத்தார்களும் உம் ராஜ்யம் வரும் பொழுது என் பாவங்கள் என் மீறுதல்கள் ஒரு விசையாய் மன்னியும் இயேசுவே வந்தம் நீரன். அடியேனை நினைத்தார்களும் உம் ராஜ்யம் வரும் பொழுது என் பாவங்கள் என் மீறுதல்கள்